ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு vlog வந்து எடுத்து. ஏன்னா vlog எடுக்கிற ஒரு மூடே வந்து இல்லை. ஏன்னா இந்த vlogமே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் வந்து இருக்கும். ஒரு கண்டினியூஸ் vlog-ஆக எடுக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு வந்து பெருசா ஒன்றும் பிளான் இல்லை. என்கிட்ட வந்து இந்த சாரீ பத்தி 2 பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சரி, அதோடய இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த 2 சாரீ வந்து ஒன்று நான் நவராத்திரி எப்போ வாங்கினது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி எப்போ நான் போட்டிருந்தேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சில்க், அதாவது பைத்தானி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பட் ரொம்ப வந்து ஈஸி டு வேரா தான் இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பீட் வந்து அவங்களே கட் பண்ணியே வந்து அனுப்பிச்சிடுறாங்க. சாரீ உள்ள அப்படியே பிளவுஸ் பீட் தனியாகவே வந்து இருந்தது. பட் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கல. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இது வந்து ஒரு தடவை நவராத்திரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரண்யா மாமியார் வந்திருந்தாங்க. சரண்யா மாமியார் வந்து இதே காம்பினேஷன் வந்து சாரீ கட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் அவங்க கிட்டயே வந்து கேட்டேன், ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீ காம்பினேஷன், நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணேன். அவங்க கட்டியிருந்த அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துட்டு அதனால பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீ தான். ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப நல்ல அதாவது ஒரு லுக், நல்ல வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொடுக்கும். நீங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இது இல்லைன்றதுனால இந்த மாதிரி சிங்கிள் பீட்லாம் நீங்க வெட்டுப்பீங்க அப்படின்னா இதை வந்து விட்டுக்கலாம். சூப்பரா வந்து இருக்கு. இதுக்கு என்ன ஒன்னே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் இந்த சாரியில அப்படின்ட்டு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இது வந்து முந்தானை இருக்குல்ல, முந்தானையில வந்து பிளெயினா அப்படியே ஒரு ரன்னிங்கா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இந்த முந்தானை வந்து வேண்டாம், இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், இல்லை பரவாயில்ல எனக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்லாம் இருக்குது. ரெட் வித் பிளாக்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு மாதிரி சி க்ரீனா சி ப்ளூவோ தெரில, வித் க்ரீன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்து இருக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சாரீக்கு வந்து அன்னைக்கு நான் போட்டிருந்த பிளவுஸ் வந்து இதுதான். இதுல வர பார்டர் டிசைனே அப்படியே இந்த பிளவுஸ்லயும் இருக்கு. இது வந்து எதோட பிளவுஸ்னா இந்த சாரியோட பிளவுஸ். இந்த சாரி வந்து நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு நவராத்திரி அப்போ. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு சாரி இது. கல்யாணி காட்டன் எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரீன், நானும் சொன்னேன் ஒரே மாதிரியே வந்து அது ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க போன வருஷம் நவராத்திரிக்கு. அப்புறமா நான் வந்து அம்மா ஒன்று எனக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு பர்பிள் வித் ப்ளூ. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆரஞ்சு வித் கிரீன் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சி வந்து வாங்கினது. ஸோ இது வந்து உங்களுக்கு கட்டுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக் வந்திருக்கும். இதோட முந்தானை வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கல்யாணி காட்டன்லலாம் ஒரு முந்தானை வரும்ல, அந்த மாதிரி ஒரு முந்தானை தான். சூப்பராக வந்திருக்கும். ஸோ இந்த 2 சாரியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அப்படியே இந்த vlog வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அகரோலேருந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான். இது வந்து நான் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். கிச்சனுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூமில் டைல்ஸு, அப்புறமா அந்த உடன் சர்ஃபேஸில், கிச்சன் ஸ்டவ்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு லார்ஜ் ப்ரஷ்ஷு, ஸ்மால் ப்ரஷ்ஷு, பாயிண்டட் ப்ரஷ்ஷு, ஃபைபர் ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறமா அந்த உள் கிளாத்து, நார்மல் கிளாத், வெல்க்ரோ ஹெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெல்க்ரோ இருக்குல்ல, அதை வந்து நம்ம வெல்க்ரோ ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஒட்டுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜிங் தான் இது. சார்ஜ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட் வந்து 300 RPM, ஹை ஸ்பீட் வந்து 400 RPM அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிறதுக்கான கனெக்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நம்ம அந்த இடுக்கெல்லாம் வந்து அழுக்கு சேரும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாகவே டைல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் தேய்ச்சி கழுவுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரஷ் எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு அந்த அழுக்கு, சில இந்த உப்பு கரெல்லாம் வந்து படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரை எல்லாமே வந்து ஈஸியாகவே போயிடுது. உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 52 இன்ச்சஸ் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அது 43 இன்ச்சஸாகவும் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சஸாக நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணுறதில்ல, அது வந்து 12 இன்ச்சஸ் தான் வரும். அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இது கார்ட்லெஸ் அண்ட் ரீசார்ஜபிள் தான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்த இடத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார்ஜிங் டைம் உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு 3 to 4 hours சார்ஜ் போட்டுட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதை தாராளமாக நம்ம வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சார்ஜிங் போட்டு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பாயிண்டட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அது வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு அந்த பர்னரோட கார்னர்ஸில் வந்து அங்கங்கே போய் அழுக்கு சேர்ந்துக்கும். அது நம்ம என்ன தான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி பாயிண்டட் ப்ரஷ் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுது. மல்டிபிள் சர்ஃபேஸஸை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு அகரோட இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அப்பா, அம்மா, சரண்யா எல்லாரையுமே இங்கே வந்து லஞ்சுக்கு கூப்பிட்ருக்கேன். ஏன்னா அவங்க இங்கேருந்து போய் ஒரு 4-5 days வந்து ஆச்சு. இங்கே வந்து ஒரு 15 days வந்து இருந்தாங்க. இங்கேருந்து அங்கே போய் ஒரு 4-5 days ஆச்சு. ஸோ நியூ இயர் வரைக்கும் அம்மா அப்பா இங்கே தான் வந்து இருப்பாங்க. ஸோ 2 மாதமாக அப்படியே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days ஆனதுனால திருப்பி ஒரு நாள் வாங்க வந்து லஞ்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு லஞ்சுக்கு வந்து வராங்க. லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து காட்டுறேன். நார்மல் சவுத் இந்தியன் சமையல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சமைக்கிறப்ப நம்ம 1 pot ரைஸ் மாதிரிலாம் வந்து பண்ணால் பற்றியும் பத்தாமல் வந்துருக்கும். அதனால் வந்து சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு தான் வந்து பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ஜாலியாக அப்படியே ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் டேவாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். அப்பா வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டார். ஒரு தடவை பண்ணப்போ கொஞ்சம் இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு போனேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறேன். அப்புறம் பம்கின், அதான் அந்த எல்லோ பரங்கிக்காய் போட்டு வந்து சாம்பார். அப்புறமா வந்து நேஷ்னல் பொரியல்னு சொல்லுவோம்ல, கோஸு, கேரட்டு, பீன்ஸ் அப்படின்ட்டு அது கொஞ்சம் எல்லா காயும் கொஞ்சம் இருந்தது. என்னோடய மாமியார் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மட்டும் நான் அந்த பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். பேபி பொட்டேட்டோ நிறையாவே வந்து வேக போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அப்பா, அம்மா, அப்புறமா வந்து குழந்தைங்க, அப்புறம் சரண்யா எல்லாருமே வந்து சாப்பிட வருவாங்கல்ல. அதனால் எல்லாருமே அது விரும்பி சாப்பிடுவாங்க. தாராளமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு 2 full packet அப்படியே வந்து போட்டுட்டேன். குக்கரில் நம்ம வந்து வைக்கிறப்போ கரெக்டாக ஒரு விசில் வச்சாலுமே சில சமயம் வந்து நமக்கு அது குழஞ்சிடும். ஏன்னா சில உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சில உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசிலே ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா பாத்திரத்தில் போட்டு வந்து வேக வச்சிடலாம். அப்பப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக வெந்துடுச்சா அப்படின்ட்டு. நம்ம குக்கரில் வைக்கிறப்போ ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு அது கரெக்டாக வராது ப்ராப்பராக. ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணியில் போட்டு அப்படியே வந்து வேக வச்சுட்டேன். இங்கே நம்மளோட பொரியல் ஃபஸ்ட் நேஷ்னல் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். வெறும்னா தேங்காய் போட்டு ரொம்ப பச்சை மிளகாய் காரத்தில் மட்டும் இது குக் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு கொஞ்சமாக குழையாமல் தண்ணி தெளிச்சு குக் பண்ணுறப்போ அப்படி பூ மாதிரி வந்திருக்கும். அந்த உதிரியாக பூ மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றப்போ நான் கரெக்டாக வெந்து அது கரெக்டாக சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் சாம்பாருமே எல்லாமே கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் தான் வந்து பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பாதி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் நடுவில் ஒரு தடவை கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஷூட் பண்ணவே சுத்தமாக வந்து மறந்து போயிடுச்சு. அண்ட் இது நார்மல் ரெசிபி அப்படின்றதுனால எனக்கு வந்து அது ஷூட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாலையும் நான் வந்து எடுக்கலை. சும்மா அப்படியே வந்து அன்றைக்கி அம்மா அப்பாலாம் வரதுனால ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்குன்னு பிளான் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே நான் வீடியோ எடுக்கவே நான் வந்து மறந்துட்டேன். அண்ட் இது பெருசாக வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. எல்லோரும் உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்பா அம்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்டே வந்து ஆக போகுது. அவங்கள வந்து நியூ இயர் வரைக்கும் நாங்கள் ட்ராக் பண்ணோம், இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நம்மளோட ஃப்ளாட்லேயும் சரி, சரண்யாவோட ஃப்ளாட்லேயும் சரி நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்காங்க. அந்த டைமில் இன்னும் ஒரு 15 days தான் இருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்க வச்சுட்டோம். அதனால் நியூ இயர் வரைக்கும் இருந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி தான் வந்து கிளம்புறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நான் வந்து எடுத்தது. இந்த ZZ பிளான்ட் ப்ரொபகேஷன் வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதை நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி 1 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சேன். இப்போ 1 month அப்புறமா அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ZZ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதாவது இந்த வீட்டுக்கு வந்து நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பார்ஷியல் சன்லைட் இருக்கிற இடத்துல தான் இது வந்து வைக்கணும். இண்டோர் பிளான்ட்டாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சமாவது சன்லைட் இருந்தால் தான் அது வந்து நல்லா வளரும். இங்கே வந்து நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாமல் என்ன பண்ணேன்னா அது சைட்லாம் அப்படியே வளைஞ்சு படர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் ஸ்டிக் வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்தேன். அதையும் தாண்டி படர்ந்து ஒரு 2-3 இலைலாம் வந்து 2-3 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்ததை நம்ம இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். அது நானே வந்து லேர்ன் பண்ணி தான் பண்ணேன். அது உங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன்.
ஸோ இது வந்து லீஃப் ப்ரொபகேஷனாக வந்து பண்ணலாம், பெட்டியோல் ப்ரொபகேஷனும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு லீஃப் 2 லீஃப் வச்சுருந்தேன், அதில் ஒரு லீஃப் வளர்ந்துருக்கு, இன்னொரு லீஃப் வீணாக போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு லீஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா இன்னொரு செடி மணி பிளான்ட் இருக்கிற இடத்துல ஒரு லீஃப் வந்து வச்சுருந்தேன். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் கழித்து இப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்போ நான் வந்து எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த நான் வச்ச இடம் அப்படியே வந்து பதிஞ்சிருக்கு பாருங்கள். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டேட்டோ மாதிரி ஒரு குட்டி கிழங்கு மாதிரி வந்து வளரும். ஒரே ஒரு இலை தான், கீழே விழுந்து ஒரு இலை எடுத்து வச்சேன் நான். இதுலேயே நீங்கள் வந்து அந்த செடியை ப்ரொபகேட் பண்ணலாம். அப்புறம் பெட்டியோல் ப்ரொபகேஷனுக்கு நான் 1 மந்த் முன்னாடி பண்ணது இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காம்பில் இந்த பிரான்ச் எல்லாமே உடஞ்சி இருந்தது. அதை நம்ம தூக்கி போடாமல் இதை ஃபஸ்ட் நம்ம தண்ணியில் போட்டு அதை வேர் வர வரைக்கும் தண்ணியில் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர் வர வரைக்கும் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக பாட் வாங்கி மண்ணில் இதை வந்து வைக்கலாம். வச்சு நம்ம வந்து ரூமில் எங்கெல்லாம் கொஞ்சம் சன்லைட் படுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து நம்ம இந்த பிளான்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப காஸ்ட்லி. இது நான் வாங்கினப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கினது ஒரு 400 ரூபாய் அப்போவே நான் வாங்கினப்போ. இப்போ எவ்வளோன்றது வந்து தெரியல. ஸோ இது வந்து மல்டிப்புளாக நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு இந்த வழி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட குட்டியாக ப்ரொபகேட் பண்ணதை நம்ம ஒரு கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா, வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா கடகடன்னு அப்படியே படர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணி நிறைய இடங்களில் வந்து வைக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொபகேஷன் பற்றி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் நிக்கிலுக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ உருளைக்கிழங்கு அன்றைக்கி வந்து இல்லை, கேரட் தான் வந்து இருந்துச்சு. சரி அந்த கேரட் குர்குரே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நீளமாக அந்த குர்குரே ஷேப்பில் வந்து நறுக்கி வச்சுருந்தேன். இதை நம்ம வேகலாம் வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம கேரட் வந்து ரொம்ப உங்களுக்கு வேகணும்லாம் இல்லை, திக்காலாம் வந்து இருக்காது. ஸோ நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போட்டப்போ நல்லா வந்து அது ஃப்ரை ஆகிடும். அதில் வந்து கொஞ்சமாக மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா, கரம் மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி கலந்து இதை வந்து நான் அப்படியே பிசைஞ்சிட்டேன். டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்நாக் இது. பட் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருந்தது, நல்லா க்ரன்ச்சியாக சிப்ஸ் மாதிரி சூப்பராக வந்து வந்துருந்தது. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு சிம்பிளான கேரட் குர்குரே ரெசிபி. இது நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் கோல்டு வாட்டரில் போட்டு வேக வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். கேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போட்டு குக் பண்ணுறப்பவே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு ஈவினிங்க்கு இந்த மாதிரி மழைக்கெல்லாம் சுட சுட டக்குன்னு நம்ம பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு இன்னும் வந்து ஒரு 3 நாள் தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு, என்ன மாதிரி ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருந்தது. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா நாங்கள் பிளான் பண்ண நிறைய ஹாப்பியான விஷயங்கள் இருந்தது. அடுத்த ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்பாவோட ஹெல்த் அந்த மாதிரி வந்து போச்சு. ஸோ அதனால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் போச்சு. எல்லாமே நம்ம ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு வர வருஷத்தை சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம வந்து ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் உங்கள் எல்லா லைஃப்புமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே நியூ இயர் vlogல வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.